ஆட்டோமொபைல் கம்யூனிட்டி முக்கியமாக பைக்கர்ஸ் கம்யூனிட்டின்னு வர்றப்ப இந்த மாதிரி ஒரு இன்டர்காம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எப்படி எடுத்தீங்க? இந்த பிஸ்னஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பித்து இப்போ 8 வருஷம் ஆயிடுத்து. ஓகே. ஆரம்பிச்சது வந்து கூலிங் சொல்யூஷன்ஸ் வச்சு தான் பண்ணோம். ஓகே. ஸோ நான் வீட்டில் நிறைய சின்னதாக ப்ரோட்டோடைப் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ கூலிங்க்கு ஒரு ப்ரோட்டோடைப் கொஞ்சம் சுமாராக வேலை பண்ணிது. சரி, அது சின்னதாக இருக்குது, மேபி ஹெல்மெட்க்கு ஃபிட் பண்ணலாமோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த ஹெல்மெட் அப்போதான் வந்தது. ரைட்? ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, யார்கிட்டயாவது நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஹெல்மெட்னா உடனே நம்ம ஊரில் சூடு ரொம்ப ஜாஸ்தி, நிச்சயமாக வேலை பண்ணும், எவ்ரிபடி என்கரேஜஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்னா இல்லையா? ஸோ அது ஒரு 3 வருஷம் பண்ணோம். பட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அது சக்ஸஸாக வரல. பட் என்னோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், அதுதான். ஸோ அதுலேருந்து கனெக்டிவிட்டி வந்து நேச்சுரல் பிவட் மாதிரி, ஏன்னா அது திரும்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தாங்க அட் சம் லெவல் இல்லையா? ஸோ நாங்கள் இந்த 3rd ஜென்ரேஷன் ப்ராடக்டில் கூலிங்கும் இருந்தது, கனெக்டிவிட்டியும் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோவில் சொன்னீங்க இல்லையா, நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு அவேர்னஸ் இருக்குது, ஒரு ஆஸ்பிரேஷன் வேல்யூ இருக்குது. இந்த பிராண்ட் நமக்கு தெரியும், இந்த பிராண்ட்னா செம்ம பிராண்ட், அந்த ஃபீலிங்லாம் நிறைய இருக்குது. கார் லைக் இன்டெலிஜென்ஸ் அதுதான் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அப்படி ஆரம்பிச்சது தான் இது.